ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குருமா தான். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கடுகு எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு எடுத்துருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், 3 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கேரட், 5 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன், மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குருமா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒயிட் குருமா கூட போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 2 பிரிஞ்சி இலை, கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன், கட் பண்ணி வச்சு ஆனியனையும் போட்டுடலாம். நல்லா வதக்குங்க. நம்ம மொத்தம் 4 பச்சை மிளகாய் எடுத்தோம்ல, 2 வந்து அப்புறமா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ண தான் பிடிக்கும், அதனால் கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணலாமா. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்குங்க. இந்த கேப்பில் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வந்து சில பேர் முந்திரி கசகசாலாம் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இது இந்த மாதிரி செஞ்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு கை அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். என் பையன் வந்து நடுவில் என்ன பண்ணுறான் பாருங்கள், பீன்ஸ்லாம் எடுத்து போட்டான். அம்மா இதெல்லாம் போட்டு அரைன்னு சொல்லிவிட்டு கேரட்டெல்லாம் தூக்கி போட்டான்ப்பா. ஒரு சமையல் பண்ணுறதுக்குள்ளே இவங்கள மேய்க்கிற வேலை தான் எனக்கு சரியாக இருக்குது. அவனே தண்ணியும் ஊற்றுறான். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இந்த குட்டீஸுங்களை வச்சு நீ சமைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடலாம் எல்லாருமே. இப்போ கேரட் பீன்ஸை ஆட் பண்ணிடலாம். பட்டாணியை ஆட் பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா குருமாவில் காயெலாம் நிறைய போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக கொண்டைக்கடலை இருக்குல்ல, வெள்ளை கொண்டைக்கடலை, அது போட்டு கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கோம், ஏற்ற மாரி காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் டக்குன்னு தண்ணி பிடிங்கி ஊற்றிட்டான்ப்பா. ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த சொம்பு அளவுக்கு தான் ஊற்றுனேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம், காயெலாம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். குழம்புலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடில் என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா, சூப்பு செய்கிறானாப்பா. கீழே இருந்த ஒரு கேரட்டையும் கருவேப்பிலாம் போட்டு சூப்பு செஞ்சிட்ருக்கா. எனக்கு வேணுமான்னு கேட்குறான். உங்களுக்கும் வேணுமா? பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் வந்துடுச்சு, காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஊற்றிட்டேன்.
எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை இட்லி ரெண்டுமே தான். அதுக்காக தான் இந்த குருமா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.